ஒன்று சொல்றேங்க, நம்ம மூளை இருக்கு இல்லைங்களா, நம்ம மூளை 4 பிரிக்கலாம். வேலைக்கு போற மூளை, முதலாளி அதாவது லேபர், ஓனர், தனித்திறமை, ஸ்மார்ட் 4 பிரிச்சுக்குங்க. சில பேருக்குங்க முதலாளியா இருக்கிறதுக்கே முடியாதுங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. கொஞ்சம் பணம் வந்தோடனே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஃபுல்லாக லாஸ் ஆயிடும். மறுபடியும் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, கையில் பணம் வந்தால் திமிரு வந்துடும், பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, லாஸ் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு முதலாளியா இருப்பதற்கு மூளை இல்லை. தப்பா எடுத்துக்காதீங்க, மூளை இல்லை அப்படின்னு திட்ட வரல. நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாவே சிறப்புங்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்கங்க, வேலை செய்ய முடியாதுங்க அவங்களால. எனக்கு தப்பா நடக்குது, இது இப்படி பண்ணியிருக்கலாமே. அப்போ நீங்க வேலை செய்யற ஆள் இல்லை, நீங்க முதலாளின்னு அர்த்தம். உங்களோட மைண்ட் முதலாளி மைண்டா இருந்தா நீங்க பிசினஸ் பண்ணுங்க, சக்சஸ் ஆகுங்க. உங்க மைண்ட் லேபர் மைண்டா இருந்தா, லேபர்னா தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த இடத்துல புரிஞ்சுக்குங்க. நான் அடிக்கடி லேபர்னு ஒன்னே ஐயோ நம்ம லேபரு, நம்ம மூளை அப்படிதான் அப்படின்னு கூனி குறுகாதீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். யூரோப் நாடுகளில் தான் செய்யும் தொழிலை யாராவது கேவலமா பேசினா அவர்களை இவர்கள் கேவலமாக பார்ப்பார்கள். நம்ம ஊர்ல மட்டும்தாங்க செய்யும் தொழிலுக்கு தகுந்த மாதிரி ஆளை பிஹேவ் பண்றது. இவரு ஆட்டோ டிரைவருங்க, இவரு பாத்ரூம் கழுவுறவருங்க, இவரு டாக்டருங்க. நம்ம ஊர்ல டாக்டர் இன்ஜினியருக்கு மட்டும்தான் மரியாதை. அது இன்ஜினியருக்கு மரியாதை இல்லை, கலெக்டர் டாக்டர். இதை தவிர ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை இருந்துச்சு, நான் டாக்டர் ஆகிற கலெக்டர் ஆக மட்டும் கை தட்டுவாங்க. உண்மையில் இங்க கேவலம்ங்கிறாங்க. ஸ்கூலே முதல்ல சரியில்லை, அந்த டீச்சர் உடனே நிறுத்தணும். சாரி, யாரும் கை தட்டாதீங்க, அந்த குழந்தை விவசாயின்னு சொல்லிச்சு, அது கை தட்டுங்கன்னு சொல்லாங்க. ஆட்டோ டிரைவர் கை தட்டலாங்க. என்னங்க இப்போ புரிஞ்சுக்க, நமது ஊரில் தான் செய்யும் தொழிலை தகுந்த மாதிரி மரியாதை மாறுகிறது. அப்படி யூரோப் நாடுகளில் கிடையாது. எனவே இந்த இடத்தில் யூரோப் நாடுகளை நான் பாராட்டுகிறேன்.